ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்தது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், ஆனால் டேஸ்ட் நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பொட்டேட்டோஸ் வந்து நான் பீல் பண்ண போகிறேன். பீல் பண்ணி வேக வைக்கணும். நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த பொட்டேட்டோஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ அதை பீல் பண்ணிக்கலாம். மூணி நான் பீல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வேகும். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த ஷேப்பில் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸில் வந்து அடுத்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நான் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணணும். நம்ம வாஷ் பண்ணால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்போ வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணணும். இதை இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இது நல்லா கிளியர் ஆகணும். நம்ம கட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இந்த மாதிரி நல்லா கிளியர் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கிளியர் ஆனால் தான் பாருங்க, இப்போ நல்லா கிளியர் ஆகிடுச்சு. இவ்வளோ தூரம் போதும். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும். கழுவுனா தான் இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுப்பில் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் லைட்டாக வேக வைக்கணும். அரை வேக்காடாவது வேக வைக்கணும். இப்போ நம்ம தண்ணி வச்சு வேக வச்சிடலாம். அதை இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து தண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து கிழங்குல உப்பு அப்போ தான் பிடிக்கும். இந்த அளவுக்கு சால்ட்டு போதும், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். வடிகட்டணும் இல்லையா, அது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுருக்கேன் நான். இதில் வந்து இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ண வேண்டியதுதான். அப்போ நமக்கு ஈஸியாக வந்து எடுக்க முடியும் நம்மளால்.
பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ ஹாஃப் பாயில் ஆகணும். பாதி வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேக வேண்டாம். ஏன்னா மிச்சம் பாதி வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது அது வெந்துடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒரு பாதி வேக்காடு ஆகட்டும். பாருங்கள் நான் லிட் போட்டுட்டேன், அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வேகும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி இதை வந்து கொஞ்சம் காய வைக்கணும். பார்ப்போம் அதை எப்படி எடுக்கிறதுன்னு. இது நான் ஃபில்டரில் போட்டேன் இல்லை, அதனால் எனக்கு ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள் எனக்கு ஈஸி, ரொம்ப வேலை ஈஸி. இதை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணணும். இதை இங்கே கொஞ்சம் சவுண்ட் பொல்யூஷனாக இருக்குது, வெளியில் சவுண்ட் பொல்யூஷனாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா வடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து காய வைக்கிறோம். நம்ம இங்கே ஒரு துணி போட்டிருக்கேன், இந்த துணியில் வந்து இப்போ நான் போடப்போம். இதை போட்டு நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு காஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த துணியை வச்சு கூட நம்ம இப்படி ரப் பண்ணால் கூட அந்த ஈஸியாக அந்த தண்ணி பதம் போகும். கொஞ்சம் நல்லா இதாகணும், ஏன்னா தண்ணி பதம் இருக்கக்கூடாது இல்லை, அப்போ தான் மித்தது ஒட்டும். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நான். இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு, பட்டரு, இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை ஆட் பண்ண வேண்டியது. இது வந்து ஆரிகானோ, இது வந்து பாஸ்தா சீசனிங் தான். இது எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது. இதுவும் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், இது இருந்தாலே போதும். பெரிய பெரிய சிக்கன் நம்ம சூப்பராக பண்ணிடலாம். இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணணும். இது வந்து நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இது போட்டுடலாம், அரிசி மாவு கொஞ்சம் போட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள் இவ்வளோ சால்ட்டு போதும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் என்ன சீசனிங் பண்ணும்போது அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவேன். இப்போதைக்கு இது இவ்வளோ போதும், ஏன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டோம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடணும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டேன், எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர சேர்ந்துருச்சு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் இவ்வளோ போதும் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போது அந்த ஏர் ஃப்ரையில் வைக்கும் போது ரொம்ப வரப்பாக இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இது ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணதில்ல, அதையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கலந்து வச்சுட்டேன். பாருங்கள் நல்லா கலந்துருச்சு. பண்ணோன்னா இது அப்படியே எடுத்து நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் போட போகிறோம். இது ரெடி ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டுடலாம் இனி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் என்னோடய ஏர் ஃப்ரையர். இதில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இது மாதிரி தான் இருக்கும் உள்ள. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து லேயரை நம்ம இது பண்ணிட்டோம்னா உள்ளே டம்ப் பண்ணிடலாம். இதில் டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஏர் ஃப்ரையர் பாருங்கள், இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட் வைக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். 400 டிகிரி தான் வச்சுருக்கு. பாருங்கள் நாபை நான் திருப்பிட்டேன், டிகிரியில் தான் வச்சுருக்கேன். 400 வச்சுட்டேன். நீ அடுத்து வந்து இதை டைம் செட் பண்ணுறது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஃபஸ்ட்டே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு 400 டிகிரி 18 to 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டைமும் நம்ம செட் பண்ணிடலாம். நான் ஒரு 20 மினிட்ஸ் வைக்கிறேன். 20 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை பவர் ஆன் பண்ணி நம்ம உள்ளே டம்ப் பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் உள்ளே செட் பண்ணிடலாம். உள்ளே நம்ம அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே நம்ம டம்ப் பண்ணிடலாம். நான் செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்றும் வைக்கக்கூடாது, வேகாமல் போயிடும். இப்படி தனித்தனியாக தான் வைக்கணும். இது டயட் இருக்கிறவங்க அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பட்டர் வந்து சும்மா 1 ஸ்பூன் அளவு தான், ஃப்ளேவர் கண்டி தான் ஆட் பண்ணியிருக்கோம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் அது வந்து ஆன் ஆகும். பவர் ஆன் ஆகிடுச்சு, ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இதுவே வந்து நமக்கு சைன் கொடுக்கும். 20 மினிட்ஸ் வச்சுருக்கோம்ல, 20 மினிட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ டெம்பரேச்சரும் செட் பண்ணாச்சு, டைமும் செட் பண்ணாச்சு. 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். இது சூப்பராக ஏர் ஃப்ரையரில் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு வரும். ஏர் ஃப்ரையர் நமக்கு நிறைய யூஸ் ஆகும். இப்போ சிக்கன்லாம் வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணோம்னா நல்லா வேகும். அதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தனியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு 400 டிகிரி. அதே மாதிரி மஃபின்ஸ்லாம் நம்ம பேக் பண்ணோன்னா அதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபிஷ்ஷு, மீட்டு, சிக்கனு, ப்ரான்ஸு, ஸோ எதுனாலும் நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர் ஃப்ரையர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வச்சுக்கலாம். நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இது அடுத்து வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ டைம் வந்து முடிய போகுது. அது எப்படி சவுண்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். நமக்கு ஒரு டிங்னு ஒரு சவுண்டு வரும். அந்த அலர்ட் சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். முடிய போகுது, இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அலர்ட் சவுண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எடுக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்கள இருந்தால் மட்டும் கொஞ்சம் தொட விடாமல் பார்த்துக்கோங்க. இது சூடாக இருக்கும் கொஞ்சம். பெரியவங்க பக்கத்தில் இருக்கிறது நல்லது. 1 செகண்ட் தான் இருக்குது, முடிய போகுது. பார்த்தீங்களா, அலர்ட் சவுண்ட் வந்துருச்சு. அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இதை ஒன்றும் கஷ்டம் இல்லை. எடுத்து இப்படி பார்த்தாலே போதும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. தெரியுதா? எண்ணெயில் பொரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது. இப்போ சூடாக இருக்கனால தொட முடியாது. ஒரு நிமிஷம் ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன். பாருங்க, பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் பட்டர் தான் ஆட் பண்ணணும். வேறு எதுவுமே ஆயில் ஆட் பண்ணலாம் நம்ம. இருந்தாலும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போ சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இது வந்து இன்னும் வேக வைக்கல. பாருங்கள், இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இனி இதில் வந்து நம்ம எப்படி அந்த பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணோன்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணது வந்து இந்த பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதில் ஆட் பண்ணிடுவோம். சில்லி பவுடர், ஆரிகானோ, கொஞ்சம் சால்ட், முடிஞ்சால் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். இது 3 பொருள், கொஞ்சம் உப்பு மட்டும் போடணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், ஆரிகானோ இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு. கடையில் கிடைக்கிற பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்படி சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணதை இதோட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அதை இதில் கொட்டிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். சொல்லப்போனால் அதை விட நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த எண்ணெய் ஆட் பண்ணுறாங்க, எந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்க தெரியாது. இப்போ என் பையனுக்கு கொடுக்க போகிறேன், அவன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான் அவங்களுக்கு. பாருங்கள், நான் மாற்றிட்டேன். இப்போ என் பையன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். ஜோனத்தன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கா பாப்பா? அப்படியாம்மா? பாட்டு தான் போட்டுகிட்டே இருக்காங்க என்ன பாப்பா வெளியில். பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? சரவணா ஸ்டோரில் சாப்பிட்டது மாதிரி இருக்கா? அப்படியா? பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் என்னம்மா இது. சாப்பிடுங்க பிள்ளை. சரி, பாய் சொல்லிடுங்க.